வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என்று இந்த செவ்வாய்க்கிழமையில் உன்னோடு பேசிவிட, உனக்கான நல்ல நேரத்தை உன் கண் முன்னால் காண்பித்து விட வந்திருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டு கலங்கிக் கொண்டிருப்பதை விட, உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ள உன்னை ஆயத்தப்படுத்திவிடு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்திவிடு. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதை நீ புரிந்து கொள்ளும் காலம். இனி என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று நீ புரிந்து கொள்ளும் நேரம். கந்தன் சர்வசாதாரணமாக வெல்லாமும் உன்னை தேடி வருவதில்லை. அப்பன் முருகனின் பார்வையில் எல்லா குழந்தைகளும் சட்டென்று விழுந்து விடுவதும் இல்லை. உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால், உனக்காக இந்த வார்த்தைகளை நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால், நிச்சயமாக இதற்குரிய காரணங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ விஷயங்களுக்குள்ளாக நீ உன்னை கட்டுப்படுத்தி கொண்டும் இந்த வாழ்க்கையை என்னவென்றும் ஏற்றுக்கொண்டும் வாழ பழகிவிட்டாய். சோதனைகளும் வேதனைகளும் வருவது நியாயம்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய். ஒவ்வொன்றையும் கடக்கும் மன வலிமையோடு நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எதிர்கொள்ள தொடங்கி விட்டோம் என்பதனையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாய். இப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உனக்காக நான் கொடுக்கின்ற இது போன்ற நல்ல நேரத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எந்த கலக்கங்களும் இனி தேவையில்லை. வேண்டும் என்று உன்னை சுற்றி வந்து சோதனைக்கு படுத்தும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை எப்படி கடந்து வருகிறாய் என்பதனை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை வேண்டும் என்றே இவர்கள் வேதனைப்படுத்த நீ இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னெடுத்து வருகிறாய் என்பதுதான் உண்மை. இவர்கள் உன்னை சோதிக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியுமே உனக்கான சாதனைகளை நீ புரிய தொடங்கி விட்டாய் என்பதனையும் நான் அறிவேன். எப்படிப்பட்ட காயங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியும். ஏனென்றால் எந்த காலத்திலும் நீ தெய்வத்தின் பிடியில் இருந்து ஒருபோதும் விலகியது கிடையாது. எந்த காலத்திலும் தெய்வத்தின் அன்பை என் பிள்ளை விட்டது கிடையாது. அதிலும் குறிப்பாக முருகா என்று என் நாமத்தை நீ உச்சரிக்க மறந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் கந்தனின் பார்வை எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். கந்தன் எப்பொழுதும் உன்னை சுற்றி உனக்கான தேவைகளை எல்லாமும் அறிந்து உன் மன வலிமையை புரிந்து உன்னோடு தான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை உணர்வதும் தீயதை விலக்கி வைப்பதும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம். தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்மை சுற்றி வரும் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டி விடுவாய். இனியாவது என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் என் பிள்ளை வாழ்ந்து காட்டுவதை நான் கண்கூடாக காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன் முன்னால் நான் இருப்பதை நீ இனிமேலாவது சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் என் பிள்ளைக்கு
உதவி செய் என்று ஒருபோதும் கேட்க மனது இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறேன் என் பிள்ளைகளிடத்தில். நீ வணங்குகின்ற தெய்வங்களை நிச்சயமாக கையெடுக்க மறக்காதே. அவர்களை நீ மறந்து விடாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அந்த அன்பை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. அவர்கள் உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை வேறு யாராலும் உனக்கு தந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை முழுமையிலும் இவர்களோடு நீ எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இரு. கந்தன் சொல்லும் சொல் இப்பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம். நாளை உன் வாழ்க்கையில் இவை ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் உனக்கென உருவாக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கே என்று நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று ஒரு புரிதலும் ஒரு தேடல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருவதை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. கந்தன் இருப்பதில் இனி எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லித்தரும் விஷயங்களை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் உன்னை தேடி நடக்கும் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக அங்கே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவுமே மாறிவிடாமல், எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையை மாற்றிவிடாமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக எல்லாவற்றையும் உன் கையில் எடுத்து நீ அடுத்ததை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடு. யாரையும் நாம் எப்பொழுதும் நம்பி இழந்ததை எல்லாமும் போதும். இனிமேலும் எதையுமே இழக்க துணியாதே. உனக்கு நடப்பதில் இனி எப்பொழுதும் என்னுடைய பங்களிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதனை புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களினால் உனக்குள் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உருவாகும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். காரணமில்லாமல் எதையுமே நான் உன் முன்னால் நிறுத்துவது கிடையாது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எல்லாமும் மாறும். இந்த வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்குள் நல் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். யோசித்து யோசித்து நாம் இழந்தது ஏராளம். சட்டென்று ஒரு நொடியில் முடிவெடுத்து நாம் பெற்றதும் இங்கு ஏராளம். அதனால் சில விஷயங்களை சட்டென்று முடிவெடுத்து அதற்கான தீர்வுகளை நீ கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதற்கான முடிவுகளை உடனடியாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்ல நாளில் உனக்கான நல்ல நேரத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே. எதற்காகவும் என் பிள்ளை இனி உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. எல்லாமும் சரியாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக வாழ்ந்து காட்டுவாய். அப்பன் முருகன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன பயம்? உன் குலதெய்வத்தின் அருளை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் உனக்கு தருகின்ற உண்மைகளையும் நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே. என்றுமே நான் இருப்பேன் என்பது உனக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கட்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இரு. கந்தன் இருக்கிறேன். வெற்றியை நோக்கி பயணப்படு. எந்த இடத்திலும் தயக்கம் கொண்டு நின்று விடாதே. உன் விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.